இங்க ஒரு கூட்ட மக்களுக்கு தவறான ஒரு புரிதல் இருக்கு. என்ன அப்படின்னா, அந்த யோவான் கொடுத்த ஞானஸ்தானத்தை மட்டும் எடுத்துட்டு நம்ம அப்படியே பரலோகம் போயிடலாம், நம்ம அப்படியே நித்திய ஜீவனுக்குள்ள போயிடலாம் நினைச்சிட்டு இருக்கீங்க. அதே போலதான் இன்னைக்கும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த அப்போலோவை போல, அந்த எபேசு பட்டணத்து சீசர்களை போல இன்னைக்கு உலகத்துல எத்தனையோ கோடி ஜனங்கள் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, தேவன் மூன்று தேவன் என்று சொல்றாங்க. ஒரே தேவன் தான் வேதம் சொல்லிக் கொடுக்கிற சத்தியம். ஆனா அந்த ஒரே தேவனுடைய சத்தியத்துக்கு மாறாக இன்னைக்கு உலகத்துல போதிக்கப்படுகிற சத்தியம் என்ன? திரித்துவ உபதேசம். நல்ல கவனிங்க. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி என்கிற அந்த மூன்று நபர்களை குறித்து போதிக்கிறாங்க. இவங்க மூணு பேர் தனித்தனி நபர்கள் சொல்றாங்க, தனித்தனி ஆளுன்னு சொல்றாங்க. இப்படி தவறான ஒரு உபதேசத்தை, வேதத்துல இல்லாத திரித்துவ உபதேசத்தை இன்னைக்கு இந்த உலகத்துல போதிக்கிற கூட்டம் அதிகமா இருக்கு. இந்த தவறான புரிதலையோ அந்த அப்போலோக்கு இருந்தது போல, இந்த எபேசு சீசர்களுக்கு இருந்தது போல இன்னைக்கு உலகத்துல அத்தனை கோடி மக்களுக்கும் ஒரு தவறான புரிதல் இருக்கு. இன்னைக்கு வேதத்துல திரித்துவத்துக்கு இடமே கிடையாது. நீங்க பைபிளை நல்லா தேடி பாருங்க, எங்கேயும் திரியக தேவனோ திரித்துவ தேவனன்ற வார்த்தையே கிடையாது. ஆனா அதுக்கு பதிலா வேதத்துல என்ன இருக்கு? ஒன்றான மெய் தேவனாகிய உண்மை சொல்லப்பட்டிருக்குது, ஏக தேவன் சொல்லப்பட்டிருக்குது, அவர் ஒருவராய் வானங்களை விரித்தவர் என்று சொல்லப்பட்டிருக்குது, இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. யோசித்து பாருங்க, இன்னைக்கு வேதம் சொல்லுகிறது ஒரே தேவன் தான், ஒரே தேவன் தான். அந்த ஒரே தேவன் தான் பிதாவா இருக்கிறார். அந்த ஒரே தேவன் தான் குமாரனாக வந்தார். ஏன்னா தீர்க்க தரிசனம் ஏசாயா 9:6 என்ன சொல்லப்பட்டிருக்கு? குமாரனாய் வரப்போகிறவர் யார்? அவர் நித்திய பிதா. நல்லா கவனிங்க, நித்திய பிதா தான் குமாரனா வரப்போறாரு. வானத்தையும் பூமியை படைத்த யெகோவா தேவன், அந்த கத்தாதி கத்தர், அந்த தேவாதி தேவன் தான் என்னவா வரப்போறாரு? சிருஷ்டி கத்தரா இருந்தவர் தான் குமாரன் என்கிற இயேசுவாக வரப்போகிறார் என்பதை ஏசாயா 9:6 தீர்க்க தரிசனம். அப்ப அந்த தீர்க்க தரிசனத்தின்படி பிதாவே குமாரனாக வந்தார், கர்த்தரே இரட்சகரானார். நல்லா கவனிங்க, வசனம் எப்படி நிறைவேறுது பார்த்தீங்களா? ஏசாயா சொல்ல கர்த்தரே இரட்சகரானார். அப்ப கர்த்தர் மீட்கும்படியாக பிதாவாக இருந்த அவர் குமாரனாக வந்தார். இப்போ குமாரனாக வந்து ரட்சிப்பின் திட்டத்தை நிறைவேற்றி திரும்ப இப்ப அவர் என்ன இருக்காரு? ஆவியின் ஸ்தானத்துல இருக்கிறார். நல்லா கவனிங்க, பரிசுத்த ஆவியாக இருக்கிறார். மூன்று தன்மைகளிலே வெளிப்பட்ட ஒரே தேவன். என்னது? மூன்று தன்மைகள், மூணு ஆள் இல்ல. நல்லா கவனிங்க, மூணு தன்மையில வெளிப்பட்ட ஒரே தேவன். இப்ப உதாரணத்துக்கு நம்ம சிமியோன் அண்ணன் இருக்காங்க. சிமியோன் அண்ணன் சிஸ்டருக்கு என்னவா இருக்காங்க? ஹஸ்பண்ட் இல்லையா? இப்ப இம்மானுக்கு என்னவா இருக்காரு? அப்பா. நமக்கெல்லாம் என்னவா இருக்காரு? பிரதர். இப்ப அவர் மூணு பேரா? சொல்லுங்க, ஒரே ஆளு தான். அந்த ஒரே ஆளு மூணு பேருடைய வெவ்வேறு ஸ்தானத்திலிருந்து பார்க்கும்போது அவருடைய தன்மைகள் மாறுபடுது, உறவு முறைகள் மாறுபடுது. இதுதான் அர்த்தம். ஆனா அவர் ஒருத்தர் தான். கிரேசி சிஸ்டர் பார்க்கும்போது அவருக்கு புருஷனா தெரிகிறாரு, இம்மானு பார்க்கும்போது அப்பாவா தெரிகிறாரு, நாம பார்க்கும்போது பிரதரா தெரிகிறாரு. அதனால அப்பாவா புருஷனா பிரதரா இருக்கிற அவர் மூணு பேர் இல்ல, அவர் யார் தான்? ஒருத்தர் தான். அதுதான் வேதம் சொல்ற ரகசியம். அதனாலதான் வேதம் சொல்லுது, தேவன் மாம்சத்துல வெளிப்பட்டார், நித்திய பிதா மாம்சத்துல வெளிப்பட்டார், யெகோவா தேவன் மாம்சத்துல வெளிப்பட்டார். இதை இன்னும் தெளிவா வேதம் சொல்லுது, மாம்சத்துல வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்கிறவனே அந்தி கிறிஸ்து என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்ப மாம்சத்துல வந்தது தேவன். அவர் யாரு? இயேசு கிறிஸ்து. நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. அப்ப இந்த இயேசு தான் நித்திய பிதாவா இருக்கார், இந்த இயேசு தான் யெகோவா தேவனா இருக்கிறார். இந்த சத்தியத்தை அறியாம, ஒரே தேவன்ற சத்தியத்தை அறியாம இன்னைக்கு உலகத்துல என்ன சொல்றாங்க? திரியேகன் திரித்துவன்ற சத்தியத்தை தவறாக புரிந்து கொண்டு இன்னைக்கு வரைக்கும் அந்த உபதேசத்தை போதிச்சுக்கிட்டு இருக்காங்க.